ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சிஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃபன். என்ன டிஃபன்னா ஸ்டஃப் சப்பாத்தி. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம், காலைல நம்ம டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சைட் டிஷ் தேவையில்லை. ஒரு பேன் எப்படி செய்யணும், எண்ணெய் ஊற்றிட்டோம். இது தாளிக்கலாம் வேண்டாம், அப்படியே டைரெக்டாக வெங்காயம் போட்டுடலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது 2 தக்காளி போட்டிருக்கேன், பொடியாக அறுத்து போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு இடித்து போடுறேன், அரைச்சி போடல, இடித்து போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம காய்கறி முட்டைகோஸ், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் பொடியாக அறுத்து போடுறோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வதக்கும் போதே கால்வாசி வெந்துடும் காய். அந்த எண்ணெயிலே நல்லா சுருளை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெந்ததுக்கப்புறம் கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மிளகாத்தூள் போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். திருப்பி அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த டிஷ் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைட் டிஷ் செய்யணும் அது இதுன்னு எதுவுமே தேவையில்லை. ஸ்டஃப்பை செஞ்சோமா, உருட்டினோமா, சப்பாத்தி உள்ளே வச்சோமா, 2 திரட்டினோமா, தவாவில் போட்டோமா, சுட்டோமா, அனுப்பினோமான்னு இருக்கலாம். குட்டீஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக காய்கறிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்கள ஏமாற்றி இந்த மாதிரி ஸ்டஃப் வச்சு உள்ளே வச்சு கொடுத்துடலாம். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். அப்போ தான் உப்பு ஒரே ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீன். ஓகே, இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்பவே கொஞ்சமாக ஊற்றினா போதும், ஏன்னா கால்வாசி வெந்துருச்சு காய். நம்ம ரொம்ப குழையெல்லாம் வேக வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு வெந்தால் போதும். இப்போ மூடியை திறந்து பார்த்தோம்னா தண்ணி கரெக்டாக வற்றிருக்கோம் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான், அந்தளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். காய் நல்லா ஒரு 3/4 பதம் வெந்துச்சு. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு, நான் ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறையா வேணா 2 கூட போட்டுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுறேன் அந்த உருளைக்கிழங்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டு நல்லா ஒன்றா பிளண்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் நமக்கு அந்த உருண்டை பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் வேணால் அதில் கரம் மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். நான் அது போடல, அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி அதை இறக்கி வச்சிடலாம். இப்போது சப்பாத்தி பிணைஞ்சி 7 உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போது சப்பாத்தியை கடகடன்னு தட்டி போட்டுடலாம். வாங்க, திரட்டி உள்ளே வைக்க வேண்டியது தான். நம்ம சப்பாத்தி பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி அடுப்பு மேடையிலே நான் போட்டுருவேன். அந்த சப்பாத்தி கட்டையை வச்சோம்னா அது ஆடும் ஓடும், நமக்கு பல டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஸோ நான் இதிலே தட்டிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி தட்டுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இப்போது ஸ்டஃப்பை வச்சுட்டு 4 பக்கமாக ஃபோல்ட் பண்ணிட்டோம். அது ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. 2 பக்கமாக மாவு தூவி லேசாக இப்படி ஒரு உருட்டு, அப்படி ஒரு உருட்டு, அவ்வளோதான். இருந்தாலும் காயெல்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்கும், நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. ஓகே, இப்போ 4 சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே நல்லா எண்ணெயை ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றுவேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸ்டஃப் சப்பாத்தி செஞ்ச மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையை முடிஞ்சிடும். குட்டீஸும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் போட்ட கோலம் ஒன்று காமிக்கிறேன், அதையும் பார்த்துருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.